வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்ல நிறைய கண்டென்ட். ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிஆர் அக்கா இங்க ரியாவை கூப்பிட்டு வெளியில உண்மையாவே நெகட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அதுக்கு மேல என்ன ரிவ்யூவரா இருந்தாங்கன்னு தெரியல. எங்க கேம் ஆடணும், என்ன கேம் ஆடணும் எதுவுமே தெரியல. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா வெளி விஷயம்லாம் உள்ள சொல்ல முடியாதுல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹோஸ்ட் கிட்டயே பாத்தீங்கன்னா, இங்க சுனிதா வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட் கிட்டயும் சொல்லிட்டாங்க. இங்க வந்து அவங்க அவங்களுக்கு பிஆர் பண்ணி காசு இருக்கு பண்ணிட்டு போட்டோம். டிராஃபி கூட எடுத்துட்டு போட்டோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மற்ற கண்டஸ்டன்ட்ட கீழ இருக்கிற மாரி ஒண்ணு பண்றாங்கல்ல, அது ரொம்ப தப்பா இருக்கு. நெகட்டிவ் பிஆர் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு டவுட்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றாங்களா? பண்ணாங்கன்னா நான் போய் கேமரா முன்னாடி கேட்கிறேன். சாரி கேட்கணும். நான் பேச வேண்டியிருக்கு. அத இப்பயே போய் பேசலாமே! அப்படி பண்ண மாட்டேன். இப்ப இங்க சொன்னதே அங்க போய் சொல்லியிருக்கலாமே! ஆனா இங்க வந்து டவுட். அதாவது இன்னசென்ட் வேஷம் இருக்குல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு விஷ்ணு சொல்லி அனுப்பிச்சார்ல. அத கரெக்ட்டா பண்றாங்கல்ல அவங்க. இன்னசென்ட் வேஷம் டிராமா நம்புவாங்க. இன்னும் மக்கள பைத்தியக்காரங்கன்னே நெனச்சிட்டு இருக்குல்ல. அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு அங்க. சோ அடுத்து டாஸ்க். இவங்க இப்படி நெனச்சா பிக் பாஸ் அதுக்கு மேல அவரு இன்னும் மக்கள பைத்தியக்காரங்கன்னே நெனச்சிட்டு இருக்காரு. இங்க ஹைப் ஏத்துறதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த டாப் 8ல வந்து இங்க சேலஞ்சிங் 8 வராங்க. இதுல இருந்து ஒருத்தர் இல்ல 2 பேர தூக்கி அங்க போட போறோம். ஸ்வாப் பண்ண போறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டாரு. பில்டப்லாம் குடுத்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா, அப்புறம் ஒரு அந்த டான்ஸ்ன்னு ஒண்ணு வச்சாங்களே டாஸ்க். அதுக்கான ரிசல்ட் வந்து நாங்க வீக்கெண்ட்ல சொல்லுவோம்னாங்க. அத அப்படியே கடந்து போயிட்டாங்க. இப்ப வந்து மார்னிங் டாஸ்க் வந்து என்னன்னா, நீங்க என்ன எவ்வளோ எஃபோர்ட் போட்டீங்க? ரீப்ளேஸ் பண்றதுக்கு. இல்ல அவங்க என்ன போட்டாங்க? நீங்க உடைச்சீங்களா? தடம் புரண்டீங்களா? தடம் மாறுனீங்களா? அப்படின்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாஸ்க். இப்ப இத வச்சு தான் இவர் முடிவு பண்ண போறாராம் பிக் பாஸ். இது அதுக்கு மேல ஒரு டிராமாவா இருக்குல்ல. ஃபுல் டிராமாவா பண்றத பார்த்து, பார்த்து, பார்த்து அவர் இந்த மாரி ஆயிட்டாருன்னு நெனைக்கிறேன் பிக் பாஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்ட்டா தான் இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் ஓவர் டிராமாவா தெரியுது. அதுலயும் குறிப்பா அந்த பிஆர் அக்காவுக்கு முட்டு குடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவரா தானே இருந்தது. அதனால தான் குடுக்குறாரு போல இருக்கு. நல்லா குடுக்குறீங்க பாஸ் நீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ரவீந்திரன் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லலாம். ஆனா ஏன் வந்து வார்த்தைய தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். இங்க நெறைய பேர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அவரு அங்க சொன்னார்ல ரயான் கிட்ட. அத நான் அப்படியே தெளிவா சொல்லியிருக்கலாம். ஆனா அவரும் வந்து சுத்துறாரு அப்படியே. ரயான் இங்கிருந்து போயிட்டான்னா, அந்த இடம் காலியாகும். அந்த இடத்துக்கு போறதுக்கான தகுதி நமக்கு இருக்கு. நம்ம ஒரு ப்ளே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பேசுனாங்கல்ல, அதையாவது சொல்லியிருக்கலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஆனா ஸ்ட்ரெயிட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரும் உருட்டுறாரு உள்ள போனதுக்கு அப்புறமா. ஸோ அப்புறம் சுனிதா வந்து அவங்க சொல்லிட்டாங்க, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேர் தான் என் டார்கெட்டு. வந்த வேலைய நான் சிறப்பா முடிச்சுட்டேன். அவங்க வந்து எமோஷனல் கேம் ஆடுறாங்க, நடிக்கிறாங்க, சிம்பத்தி கார்டு விளையாடுறாங்க ஜாக்லின். சௌந்தர்யா சொல்லவே வேணாம். இவங்க இங்க உள்ள விளையாட மாட்றாங்க. வெளிய விளையாடிட்டு இருக்காங்க பிஆர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க. சாட்சனா வந்து நான் 2 பேர சூஸ் பண்ணேன். அவங்கள உடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. மற்றவங்கலாம் ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ரியா அவங்க என்னடான்னா, நான் எத்திக்ஸோட விளையாடுறேன். நான் எத்திக்கலா விளையாடுறேன். நியாயமா விளையாடுறேன். மறுபடியும் ஒரு உருட்டு. நெகட்டிவ் பிஆரால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்கல்ல. அந்த பயத்தினால இப்படி உருட்டுறாங்க இவங்க வந்து. அப்ப நீங்க எத்திக்ஸோட 8 பேர் வந்தீங்க. 8 பேர் ஒண்ணா பேசுனீங்க. பிளான் போட்டீங்க. 8 பேர் விளையாடுனீங்க. அதுல விளையாடும்போதே பிளான் போடுற வரையும் ஓகேன்னு மண்டைய ஆட்டிட்டு, அதுக்கப்புறமா ஜெகா வாங்குனவங்க தான் இவங்க. இவங்க கத்துக்கிட்டாங்க போல இருக்கு. சௌந்தர்யா கேம. எப்படி கூடவே இருக்கணும், முதுகுல குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேம இங்க ஆட பார்க்க சுனிதா கரெக்ட்டா புடிச்சுட்டாங்க. அப்ப நாங்கலாம் எத்திக்ஸோட விளையாடலையா அப்படின்னு. இப்ப சுனிதா வந்து இந்த பிஆர் அக்கா கேமை எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவங்களுக்கு காண்டு வைத்தெரிச்சல். அதனால உள்ள கூடுறாங்க. கேட்டா வந்து என் காதுல உழுது. என் கண்ணு பாக்குது. அப்ப அவங்க மூஞ்சி என் மூஞ்ச நான் அப்படி வச்சுக்கிறேன். உனக்கு என்ன அப்படின்னு அப்ப கேட்டாங்கல்ல ஜாக்லின் அந்த கிச்சன் பஞ்சாயத்துல. அந்த மாதிரி அவங்களும் சொல்லலாம்ல. மத்தவங்கலாம் டாஸ்க்ல ஒரு விஷயம் சொன்னாவே குடுக்கப்பட்ட டாஸ்க்க ப்ளே பண்ணாவே இவங்க ஓரமா போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பாங்க. இந்த விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. இந்த பிஆர் அக்கா. இவங்க வந்து மத்தவங்கன்னா மட்டும் தெனாவெட்டு வந்துருது அது. தெனாவெட்டு. அந்த தெனாவெட்ட இன்னொரு இடத்துலயும் பாத்தீங்கல்ல. இந்த அர்ணவ் கிட்ட வந்து நீ அன்னைக்கு ஜெஃப்ரிய பேசுனது தப்பு அப்படின்லாம் இன்னைக்கு வராங்க. ஏன்னா விஜய் சொல்லிட்டார்ல, நீ இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ லேட்டா வர்றாங்க. இப்ப தப்பு அவன் மேல தெரிஞ்சிருச்சு. ஹோஸ்ட்டும் சொல்லிட்டாரு. அப்ப எவ்வளவு வேணா அடிக்கலாம் இவன அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டில அந்த ஆட்டிடியூட்லாம் பாருங்க எவ்வளவு திமிரா வருதுன்னு. நாங்க பழகுவோம். அத நீ சொல்லக்கூடாது. நீங்க தப்பா சொன்னீங்க. எனக்கு அப்பவே தோணுச்சு. அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். எதுக்கு இப்ப பெர்ஃபார்ம் பண்ற? தர்ஷிகா வந்துட்டாங்க. ஸோ ஜெஃப்ரி வரப்போறான். ஸோ அதனால இப்படி ஒண்ணு போட்டு வைப்போம் அப்படின்னா, அப்ப ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். அவன் மேல தப்புன்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் சொல்லிட்டாருன்னு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா, அப்ப உன் தப்பெல்லாம்
மற்றவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக தானே ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம். அப்படி தானே உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது அதுதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை கீழே இறக்கி மேலே போகிற கேம் நான் ஆட மாட்டேன், நீ கேமே ஆட மாட்டேன்னு சொல்லுங்கிறாங்க. இதில் கீழே இறக்கி இந்த பிஆர் ஒர்க் என்னது இது? அதுக்கு மேலே என்ன வேணும் எவிடன்ஸு? இல்லை இங்கே வைக்க வர எல்லா டாஸ்க்குமே அதுதான். உங்களை விட இங்கே யார் வந்து சரியில்லை, யாரை வெளியே அனுப்பணும், அந்த மாதிரி டாஸ்க் தான் தொடர்ந்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு உருட்டு. பிஆர் அக்கா மக்கள் அவ்வளோ பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கு போல இருக்கு. இன்னசென்ட் வேஷம் போட்டுக்கிறாங்க. இன்னும் பைத்தியக்காரனே நினச்சிருக்கல நீ அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அங்கே சுனிதா போட்டு பொல பொழந்தாங்க. ஆர்கானிக், உனக்கு வந்து காசு இருக்கு, நீங்க செட் பண்ணிடுற, என்கிட்ட இல்லை, நான் அதை பண்ணல, என் அம்மா தங்கச்சி கூட வந்து மொழி தெரியாது, சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க இங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிளே இருந்தா போதும், முத்துக்குமரனை மட்டும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, ஸோ பிளேல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் அதே நேரத்தில் அவங்க சௌந்தர்யா பிஆர் அக்கா மேல வைக்கிற குற்றச்சாட்டம் உண்மைதான், அதை ஏற்றுக்கவும் முடியுது. அதுக்காக மொத்தமா எல்லாம் சொந்தக்காரங்களை வச்சேவா ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படி கிடையாது இல்லை. ஸோ அதை பார்க்கணும். இதுல ஒரு இடத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது, இதெல்லாம் நீ ஆடிட்டு இருக்கிற கேமு, வெளியே தானே கேம் ஆடுறாங்கன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா கேம் ஆடுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னதும், ஓ அப்ப நான் எவிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறியா அப்படின்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு அழுதுதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருந்தது. ஏன் இவ்வளவு நேரம் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதை பிஆர் அக்கா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். பத்தியா உங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க அழுகுறீங்கல்ல, அதே போல தானே எனக்கும், அது எப்பயாவது அழுதா பரவாயில்ல, எப்பவுமே அழுதுட்டு இருந்தா அதை தானே இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ரம்பம் போட வந்துட்டாங்க, கையை இப்படி வச்சுக்கிறது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, ஒரு பாயிண்ட்டும் வராது ஒழுங்கா, என்ன சொல்றோன்னே தெரியாம இஷ்டத்துக்கும் உருட்டி இருந்தாங்க அவங்க பாட்டுன்னு. இதுல வந்து மத்தவங்களை கீழே இறக்கல, நீங்க மத்தவங்க வெற்றியை வந்து கீழே இறக்குறீங்க, நான் ஏதோ பண்ணதுனால. ரியா கூட அங்க உளறிட்டு இருந்தாங்கல்ல, என்னத்த ரிவ்யூவரா தெரியல, வந்து உள்ள இருந்து பார்த்த, வெளியே வந்து பார்த்துட்ட பிளே என்ன பண்றாங்கன்னு. அதுக்கு அப்புறமும் உள்ள போயிட்டு நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிற மக்களுக்கு பிடிச்சத. என்னது ஏதோ ஒண்ணு? என்ன சீக்கிரட்டா பண்ணிட்டாங்களா? நீ பார்க்கல அந்த பிளேவ? என்ன ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிற, என்னது அதெல்லாம்? இங்க முத்துக்குமரனை வந்து சூப்பரா விளையாடான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் அடுக்குறோம்ல, இது பண்ணா இதுல பெஸ்ட், இதுல பெஸ்ட், இதுல பெஸ்ட், இதுல பெஸ்ட்னு. அது மாதிரி பண்ணியிருந்தா நீங்க சொல்லணும்ல, இது பெஸ்ட்டுமா, நீ இது கரெக்டா பண்ணிருக்கிறமா, அதனால பிடிச்சதுமான்னு. இந்த சத்யா வந்து உருட்டினாம் இல்லையா, அப்புறமா எங்க அப்பத்தாக பிடிச்சிருக்கு, தலைய சிலுப்புறாடா சூப்பரா, தலைய சிலுப்புறாங்களாம், இதுக்கு வந்து கப்பை கொடுக்கணுமா. கேவலமா இருக்குல்ல எல்லாம். பிடிச்சிருந்தா ரசிங்க, பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க கன்றாவிய. அது டாப் 6ல எடுத்துட்டு போய் வைப்பீங்களா, இல்ல டைட்டிலுக்கு ஆசைப்படுற அளவுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்கீங்க பாருங்க, எவ்வளவு ஃபர்ஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லயும் இந்த மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறையும் என்கிட்ட டாப் 6 கேட்கும்போது நான் சொல்வேன், நம்ம எதிர்பார்க்காத ஒரு 2 மிக்சர் உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா மோசமான விளையாடாத, இல்ல விளையாடின கொஞ்சத்திலையும் நாய் மாதிரி குலைச்சி மார்க் பண்ணிட்டு இருந்த, மார்க்கிங் மட்டுமே வர்ற, கேவலமா கேம் ஆட்டு இருந்த, முதுகுல குத்துற, பின்னாடி பேசுற, எல்லா கேவலத்தையும் பண்ண இவங்களை கியூட்டுன்னு எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாங்கல்ல, அது ரொம்ப மோசமா இருக்குல்ல. ஒஸ்ட் அது இந்த சீசன் தான் ஆரம்பிச்சிருக்குது. அதனால தான் பிஆர் 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 அந்த பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. மோசமா இருக்குல்ல. நெகட்டிவ் பிஆர்ல நல்லா பண்ணுவாங்க இவங்க, அது மட்டும் தானே பண்ண முடியும். உள்ள பிளே பண்ணியிருந்தா அவங்கள ப்ரமோட் பண்ணலாம். அவங்க எதுவுமே பண்ணாத போது அப்ப பண்றவன தானே குறைக்க முடியும். முத்து கூட ஒரு முறை சொல்லியிருப்பார்ல, மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற சீசன்ல எல்லாம் ஒருத்தன் நல்லா பேசினானா, இல்ல அதிகமா பேசினானா, அப்ப நம்மளும் அதிகமா பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல ரொம்ப அதிகமா பேசுறானா, இவனை அடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சார்னு. இப்போ இந்த பிஆர் நெகட்டிவ் பிஆர் தானே பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? கியூட்டுன்னு எதை வச்சுதான் ஓட்ட முடியும், பிளேவே இல்லாம. அப்ப மத்தவங்க எல்லாம் டவுன் பண்ணும்ல, அதுக்கு அந்த வேலையை பாக்குறது. ஸோ அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க அந்த டாஸ்க்ல. இதுல பிக் பாஸ் அவர் ஒரு உருட்டு. அவர் வந்து இந்த டாஸ்கின் அடிப்படையில ரீப்ளேஸ் பண்றதுக்கான எஃபோர்ட்டை நீங்க போடல, நல்லா உருட்டுறீங்க நீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது பண்ண மாட்டாங்க. அதுக்கு இப்படி ஒரு உருட்டா, இப்போ நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோமா பிக் பாஸ், இதுக்கு நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லணுமா பிக் பாஸ் அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. அடுத்து தர்ஷிகா உள்ள வராங்க. உள்ள வந்ததும் ஃபேட்மேனுக்கும் இவங்களுக்குமான கான்வர்சேஷன் ஆரம்பத்திலேருந்து போடுவாங்கன்னு பார்த்தா அது திடீர்னு மிடில் தான் ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இவங்க இன்டர்வியூல பேசினது வந்து அவர் பார்த்துட்டாரு, அதே போல உள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. அப்படின்னா நீங்க உள்ள இருக்கிறீங்களா அதே போல அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீங்க பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்கிறீங்க, வந்து புகுந்தீங்களா, அந்த மாதிரியா புகுந்துட்டு இருந்தீங்க வெளியே எல்லாரையும்? இல்ல. அப்ப அதே போல நீங்க இருந்திருக்கணும்ல. ஏன்னா இவர் ஆர்ஜே ஆனந்தி வந்ததுக்கு அப்புறமும் இவர் சொல்றாரு, ஆர்ஜே ஆனந்தி வெளியே இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த பிஆர் அக்காவெல்லாம் நான் கண்டஸ்டன்டாவே மதிக்கல அப்படின்னு. ஆர்ஜே ஆனந்தி சவுண்டு கிட்ட எப்படி பேசினா, நல்லா பேசினாங்களா அப்படின்லாம் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? அப்ப வெளியே ஒன்னா இருக்கிறாங்க, உள்ள ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு தானே. இப்ப நீங்களும் கிட்டத்தட்ட அல்லதான் சார் இருந்தீங்க.
இப்ப மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்கல்ல. என்கிட்ட அப்படி பேசாதன்னு இவரு கத்துறாரு. அவங்க வந்து இது எங்க பர்சனல், அதுக்குள்ள வராதீங்க. அது உங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றாங்க. நான் உன்னை டவுன் பண்ண மாட்டேன். நீ அவனை டவுன் பண்ற அப்படின்னு இவரு சொல்றாரு. இவரு சொல்லலாம். சொல்றதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவர் எதிர்பார்க்கிறது இருக்குல்ல. ரிவ்யூவர் மோட்லயே இருக்கிறார் போல இருக்குது அங்கேயும் இப்பவும். கண்டஸ்டன்ட்டா அந்த பாயிண்ட்ட வைங்க சார். வச்சா சூப்பரா இருக்கும் அது. ஆனா அவர் அப்படி வைக்கல. இவனை என்டர்டெயின் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, இவன் அந்த பொண்ணை என்டர்டெயின் பண்ணி, நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணை என்டர்டெயின் பண்ணி, கடைசியில அந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலேயே என்டர்டெயின்மென்ட் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா இங்க வந்து பண்ணாரு? சொல்றாரு. இல்ல. சோ இவரும் அங்க ஒரு மாதிரி டிராமா பண்றாரு. அவங்களும் டிராமா அப்படின்னு தான் நான் அந்த விஷயத்தை பொறுத்தவரை சொல்லுவேன். தர்ஷிகா ஒரு டிராமா தான் பண்றாங்க. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, அவங்க பிளே சூப்பரா இருந்தது. பிளேவை ஃபாலோ பண்ணாம நான் ஆடியன்ஸை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் கண்டென்ட்டுக்குள்ள இறங்கினாங்கல்ல, ஒட்டாத ஒரு லவ், ஒரு டுபாக ஒரு லவ். அந்த லவ்வால தான் பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ இப்ப வெளியே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் எவிக்ஷனுக்கு நான் தான் காரணம், யாரும் காரணம் கிடையாது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் காரணம் எவிக்ஷனுக்கு. இதுல அவர் சொல்றாரு ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணி விட்டுதாமா அவன் அப்படின்னு. அது கூட நான் சொல்ல மாட்டேன் சார். அம்புட்டு நல்லவங்களா நீங்க? ஆனா கடைசியில அங்கதான் வந்து நின்னீங்க. அதுதான் கொடுமை. இங்க வந்து கத்திக்கிட்டாங்க. கடைசியில விஷால் கிட்ட பேசும்போது என்னவா இருந்தாங்க? ஸோ அதுக்கப்புறமா வருவோம். ஸோ இந்த சம்பவம் இதுல பவித்ரா கிட்ட போயிட்டு நான் உனக்காக நின்று இருக்கணும், ஃப்ரெண்டு, தோழி, அவங்க பார்த்தீங்கன்னா எனக்காக பேச யாரும் இல்லை, மற்றவங்களாம் ஆளை கூப்பிட்டு வந்தா விளையாட்டு இருக்கிறாங்க அங்க. எப்ப பாரு புலம்பல், அழுக, இது மட்டும்தான். இவங்களே உள்ள இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல அந்த பிஆர் அக்காலாம் அது இன்னும் கொடுமை இல்ல. இப்ப யாரை பார்த்து தகுதி இல்லைன்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா அவங்களே இருக்கிறாங்க, அப்ப நான் இருக்கக்கூடாதான்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தானே வந்துருக்குது. ஸோ அவங்க அங்க பேசினதெல்லாம் செம்ம கடுப்பா இருந்தது பாக்குறதுக்கு. இப்போ அடுத்து ஜெஃப்ரி அண்டு சத்யா வராங்க. வந்த உடனே நல்லா பிளான் பண்ணிட்டாங்க. நல்லா எழுதி, நல்லா ரிஹர்சல் பண்ணி, நல்லா பர்ஃபார்மும் பண்ணிருக்கிறாங்க. முதல்ல அந்த 2 கவுண்டர் போட்டாங்கல்ல அர்ணவுக்கு, அவரு அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றதெல்லாம் சொதப்பிட்டாரு. அவர் மாசா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, அதை ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. நடிகர்களா இவங்க 2 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. அதுல சட்டையை வந்து பட்டனை போடுப்பா சார் இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாருல, சட்டை போடாம சுத்திட்டு இருப்பானா எங்க அவன் அப்படின்னு. அதுக்கு அந்த கவுண்டரு. அப்புறம் ஜெஃப்ரிக்கு வந்து நோண்டிக்கிட்டும் தடவிட்டு இருப்பானா எங்க அவன் அப்படின்னு கேட்டார்ல, அதுக்குதான் சத்யா வந்து இங்க சொல்றது, நீ சும்மா தடவிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க எல்லாருமே கை தட்டுறாங்க. அதோட முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ரியாக்ஷனை பார்த்துட்டாருல ஜெஃப்ரி, பார்த்ததும் ஓ நல்லா வருது, க்ரௌடு என்ஜாய் பண்றாங்க, அப்ப நம்ம இன்னும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை மீறி அப்புறம் போறாரு. அப்படி போகும்போது இவன் சத்யா சொல்றாருல, இவர் என்னவோ ஆடி கீழ்ச்ச மாதிரி, இவர் வந்து எந்த சீசன் இவன், இவனுக்கெல்லாம் ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? உனக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணான்னு தான்டா எல்லாருமே வந்து எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவிக்ட் பண்ணாங்க. இந்த டம்மி பீஸை வந்து முதல்ல எவிக்ட் பண்ணாங்கல்ல எபிசோடு ஆரம்பத்திலேயே. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பாம இவர் வந்து சொல்றாரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் காமெடியா தான் இருந்தது. அப்புறம் ஜெஃப்ரி அவரு பாத்தீங்கன்னா பேசக்கூட கூடாதா, சட்டை பட்டன் போடாம இருந்தா தப்பா? டே அது சத்யா பேசிட்ட, அப்படி நீ உனக்கு பேசுப்பா, பேசுறது கூட தடை வருதுன்றாங்க, அது கூட தப்பா? இந்த பாடி லாங்குவேஜ் இதுவும் பாருங்க, இன்னும் திருந்தல மாமான்ற மாதிரி தானே இருக்கு. அவங்க அக்காங்கெல்லாம் பார்த்தாங்களாம், அண்ணாங்க பார்த்தாங்களாம், அவங்களுக்கு தப்பா தெரியலையா? இது பாக்குறவங்க பார்வையில தப்பு இருக்கும். அப்ப நீங்க எந்த பார்வையில பார்த்திருந்தா அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும்? ஏதோ ஒரு இன்சிடென்ட்னா நீ அந்த மாதிரி கடந்து போலாம், சரி ஏதோ ஒன்று நடந்துச்சுப்பா தெரியாமன்னு. ஒரு முறையும் அப்படி ஸ்டாண்டா தானடா சுத்திட்டு இருந்த, தடவிட்டு நோண்டிட்டு தானே இருந்த. நீங்க இந்த பக்கம் சவுண்டு கூட ஜம்ப் பண்ணி இடுப்புல உட்காருவாரு, அவங்க ஜம்ப் பண்ணி இடுப்புல உட்காருவாங்க, முதுகுல உப்பு மூட்டை ஏத்திட்டு போவாரு. அதே போல ஸ்டாண்டா ஒட்டினே தான் தெரிஞ்சிட்டு இருந்து, நார்மலா உட்கார்ந்து கூட அப்படிதான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பவித்ரா கூட கொஞ்சம், அப்புறம் இந்த பக்கம் அஞ்சிதா கூட இன்னும் அதிகம் இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு. விஷாலே முறைச்சிருப்பான் அவ பார்த்துட்டு, என்னடா அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சாஃப்ட் லெவல்ல பண்ணுவார் அதை. இவர் வந்து பாசன்ற பேர்ல இவரு ரொம்ப ஓப்பனா பண்ணுவாரு. ஓப்பனா பண்ணதை வந்து சொல்ல மாட்டாங்களாங்க. பாக்குற பார்வையில தப்பு இருக்காமா. பண்ணது தப்புன்னு சொன்னா பண்ணது தப்பு இல்லையா, பாக்குற பார்வையில தப்பு இருக்கு. இதை போய் நாங்க டீ கோடு வேற பண்ணுவோம், பார்த்தாவே தெரியுது அப்பட்டமா நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. அவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு அவ்வளவு திமிர் வேற வருது பாருங்க. இங்க வெளியில தாங்க வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய. அது பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர், இல்ல அரசு எந்திரத்துல இருக்கிறவங்க அப்பட்டமா ஒன்னு மூடி மறைக்கிறதுக்கு ஒரு டிராமா பண்ணுவாங்கல்ல, அங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஷோல கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற ஷோலயே அப்படி பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் வருது பாத்தீங்களா. இதுல முத்துக்குமரன் நாங்க எழுந்து ஸ்டாப் பண்றோம் இல்லடா, அவர் வந்து தப்பா பேசும்போது நாங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறாரு. அதுவரை ஓகே, நீ அதை பண்ணாதன்னு சொன்னதெல்லாம் ஓகே, நீ அப்படி பண்ணலடா அப்படின்னார்ல, அதுவும்
தப்பு. உங்களுக்காக மட்டும் பேசுங்க முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு அங்க. நீ அப்படி பண்ணல அப்படின்றது இல்ல. ஜாக்லின் வந்து அவங்க கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அவன் அவாய்ட் பண்ணிட்டு போறான். திரும்ப திரும்ப போய் முதுக காட்டி முதுகுல குத்து முதுகுல குத்து அப்படின்னு இருந்த ஆள் தானே இவங்க. உங்களை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அதுதான் ரொம்ப ஃபேக்கா இருக்கு ஜாக்லின் பண்றது. இவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு போறவங்ககிட்ட மட்டும் உங்களுக்கு எப்படி வருது பாசம்லாம்? எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் போறீங்கன்னா திரும்பி உங்களை என்னன்னு சொல்றது? பேக்குன்றதா? இல்லைன்னா ஜம்ப் அடிச்சு ஓட்டுக்காக ஒண்ணு பண்றீங்களா? டிராமா பண்றீங்களா நீங்க? உண்மையான அன்பு பாசம்லாம் அங்க தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்து இவரு சோஃபா மேலாம் ஏறி தவறாரு இந்த கவுண்டருக்கெல்லாம். என்ன நீங்க நேரடியா பேச மாட்டீங்களா? நேரடியா பேச தைரியம் இல்லையா? அப்புறம் ஏதோ கார்ட்டூன்லாம் சொல்றாரு. அந்த மாதிரிலாம் அப்படியே பண்றீங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம். இவன் பண்ற பாடி லாங்குவேஜ் தான் மோசமா இருக்கு. ஏற்கனவே மந்திரி சொல்லியிருப்பாங்கல்ல, முத்துக்குமரன் சொல்லியிருப்பார்ல. அதே பாடி லாங்குவேஜ் தான் இப்போ நக்கலா கேட்கிற அப்படி. நீங்க தைரியம் இருந்தா, அதாவது உங்க சைஸுக்கு மரியாதை இல்ல, வயசுக்கு தான் மரியாதை. அவர் சொல்ற அப்படின்னு இது என் கருத்து மட்டும் கிடையாது. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. மக்கள் கருத்து இது அப்படின்னா, மக்கள்லாம் பண்ணுவாங்களா? சேதுபதி சார் கேட்க மாட்டார், நீயாவது கேளுன்னு சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன் அப்படின்னு ஓப்பனா இன்னொரு ராணுவம் மாதிரி உடைச்சிட்டா. அப்படி உடைச்சிட்டு உடனே சேது கூட எடுத்துட்டு போயிட்டு கனெக்ட் பண்றாராம், கோத்து விடுறாராம். மைண்ட்ல வச்சுங்க, சேதுபதிக்கே தெரியாது, நீங்க கேட்பீங்களா? ஆமா, அவர் பயப்படுறாரு சேதுபதி. இதை கேட்டா ஒருத்தன் தப்பு பண்றது தப்பு இல்லை, அது தப்புன்னு சொல்றதுல வந்து பிராண்டிங்னு ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த சாட்சனாக வந்து தர்ஷிகா பண்ணாங்கல்ல, வெளியே இந்த மாதிரி இருக்கு, பிளே பாய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு நீ பிராண்ட் பண்ணிட்டேன்னு மாத்தி விட்டாங்கல்ல தர்ஷிகா. அதே போல வெளியே ஒரு குரூப் விஜய் சேதுபதியை அட்டாக் பண்ணுவாங்க, பிராண்ட் பண்ணிட்டாருன்னு. அதுக்கு பயந்துட்டு அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. அவ்வளவுதான், பயப்படுறாருதான் தெரியுது. இதுல வந்து இவர் கோத்து வேற உராரம், கோத்து. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரியாக்ட் பண்ணிருக்கணும்னு சொன்னாரே தவிர இவர் ரியாக்ட் பண்ண வேண்டியது தானே அர்ணவ் கிட்ட. விஜய் ஏன் பண்ணல? இந்த பக்கமும் பண்ண முடியாது, இந்த பக்கமும் பண்ண முடியாது, ஓவரா பண்ண முடியாது இல்ல. சோ கண்ணு முன்னாடியே நடக்குது தப்பு, அதை வந்து உருட்டுறீங்கல்ல. வாயில பேசிய இந்த பச்சை மண்டை வந்து முத்துக்குமரன் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், எப்படா எக்ஸ்போஸ் பண்ணா அங்கங்க உட்காந்து ஊருக்கு மாதிரி புலம்பிட்டு அவன் மாத்தி பேசுறான்னு சொல்லிட்டு அவர் கனவு கண்டு இருந்தார்ல. அந்த மாதிரி தானே இருக்கு இங்கேயும். அப்பட்டமா மாட்டிக்கிட்டு மாத்தி உருட்டுறாங்களாம். இந்த புளிய மரத்தை நெல்லி மரம்னு உருட்டுறது இருக்குல்ல, அந்த மாதிரி தானே உருட்டிட்டு இருக்காங்க. அது அப்பட்டமா தெரிஞ்சது அது பார்க்கும்போது. அடுத்து முக்கியமான மேட்டர் அப்படின்னா தர்ஷிகா அண்ட் விஷால்ல அந்த பஞ்சாயத்து இல்ல. இந்த பஞ்சாயத்து வந்தோம்னா இங்க ஃபேட்மேன் சொன்னதுதான் இவங்க அங்க வந்து போக்கஸ் வந்து அவன் திருப்பி விட்டான்னா அப்படியெல்லாம் அவன் பண்ணல சார், அது கூட நான் சொல்ல மாட்டேன் சார், நான் அவ்வளவு வேஷம் போட்டவங்க இங்க வந்து நீ எனக்கு ஹோப் கொடுத்த, உன் ஆக்ஷன்ல ஹோப் கொடுத்த அப்படின்னாங்கல்ல. ஆமா அதான் பண்ண, அதான் குற்றம்னு சொல்லிட்டு இருக்கோம், அதான் தப்புன்னு சொல்றோம். இவன் எந்த கேஸை தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறான்? சௌந்தர்யா கேஸ்லயும் இன்னும் அடம் பிடிக்கிறான். இங்க சொல்றான்ல, இன்னைக்கும் பேசுறாங்க வந்து அவங்க அதுலயும் ஒரு நடிகை ஒரு நடிப்பை போடுறாங்க. அவங்க ரயான் கிட்டே போய் கேட்டாங்களா, அவன் கேரக்டர் அசாசின் பண்ண மாதிரி இருந்துச்சா? ரயான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா இல்லைன்னா இவங்க இன்னசென்ட்டா இவங்க அந்த வேஷத்துக்காக. இவங்க விஷால் கிட்ட கேட்க அதுவும் லேட்டா இப்ப வந்து கேட்கறாங்க. இவர் வந்து மறுபடியும் உருட்டுறாரு. அங்க அவன் சொன்னது வந்து முத்து பீன் பேக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கிட்ட தப்பா நெருங்கினாங்க அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது ரஞ்சித் சார் அவர் மேல கால் படுற மாதிரி வேணும்னே ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு சொன்ன. அப்படி மூணாவது இவர் பெண்ணு கூடுன்னு கையை பிடிச்சதுக்கு அந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஐயோ கையை பிடிக்கிறான்னு கத்தனா அப்படின்னு சொன்னா. அப்படி இந்த 3 சம்பவம் சொல்லிட்டு போன சீசன்ல இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன் வச்சு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, அப்ப அதை தான் இவ ட்ரை பண்றாளா அப்படின்னு கேட்டா அப்படி விஷால். ஆனா இங்க வந்து சொல்றது என்னன்னா, அந்த கோடு டாஸ்க், ஐ மீன் கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு இருக்கும்போது அந்த கோட்டை மறைச்சிட்டு கோட்டோட எஜ்ஜில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் வந்து கோட்டை மறைச்சிருக்கும். முத்து வந்து சொல்லுவாரு, நீங்க கோட்டை தாண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நீ வேணா பாவாடையை தூக்கிப்பாரு அப்படின்வாங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டு டாஸ்க்ல இப்படி நாங்க ரகடா விளையாடணும், அது இப்படி தப்பா போயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்லாம் சம்மந்தம் இல்லாம மறுபடியும் பொய்யா சொல்லிட்டு இருந்தான். எப்ப இவன் உண்மையை பேசியிருக்கிறான்? இப்ப பேசுறது திருட்டு கேங் லீடர் தானே இவன். சோ அதை எதிர்பார்க்க முடியாது. கடைசி வரையும் ஒத்துக்கின மாதிரி தெரியல. இதுல எங்க பர்சனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்க பர்சனலா ஊர் வாயை மூட முடியுமா? உங்க வாயா மூடுங்கடானா இனிமே யாரும் கேள்வி கேட்க ரைட்ஸ் இல்ல, விமர்சனம் வைக்க ரைட்ஸ் இருக்குல்ல, வைப்பாங்கல்ல. அதுக்கு நீ யார் ரைட்ஸ் கொடுக்குறது? உள்ள வந்தல்ல, அப்பவே வந்துட்ட விமர்சனத்துக்குள்ள, அந்த கட்டத்துக்குள்ள கேட்டுக்குள்ள வந்தாச்சு. நீ வச்சு செய்வாங்க, தப்பு பண்ணா வச்சு செய்வாங்க, நல்லது பண்ணும்போது பாராட்டவும் செய்யறாங்க. பாராட்ட எப்படி ஏத்துக்கிறீங்களோ அதே போல இதையும் ஏத்துக்கணும். இல்ல உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல திட்டுறாங்க, அது வேற மாதிரி போகுதுன்னா அதை கண்டுக்காம போ. அதை ஏன் ஏத்துக்கிற? அதை ஏன் பாக்குற? பார்க்காம போ அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து உன் ஆக்ஷன்ல ஹோப் கொடுத்த. இன்னொன்னு மார்க்கெட்டிங், நம்ம சொன்னோம்ல தர்ஷிகா வந்து வேணும்னு தான் இதை பண்ணாங்கன்னு, அதை நம்ம சொல்லலாம்.
ஆனா சம்மந்தப்பட்டவனே சொல்றான் பாருங்க, சொல்லியிருக்கான் பாருங்க. தர்ஷிகா வந்து விஷால் அப்படியோட சேர்த்து வச்சு பேசினா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது மோசம் இல்ல. இப்பதான் கேவலமா உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். தர்ஷிகாங்க அம்மா ரிங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினது அல்டிமேட்டு. வாங்கணும், வாங்கிதான் ஆகணும். நீ தகுதி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். அதுக்கும் இவர் வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் அப்புறமா கொடுக்குறேன், நான் ஜெனியூனா பாக்குறேன். டேய் உருட்டு, மாட்டிக்கிட்டுறா, இன்னுமாடா உருட்டுவ, பேரை மட்டும் மாத்திட்டா அது வேற ஆயிடுமா நீ பண்ணதெல்லாம். இவர் ஒரு சாஃப்ட் ஜெப்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிதான் இங்க பண்ணிருக்கிறாங்க. இது இத்தோட முடிஞ்சிருச்சு, நாங்க சால்வ் பண்ணிட்டோம், பேசிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் முடியாது. நாட்கள் முடிய போறதுனால வேணா அந்த டாபிக் வராம இருக்கலாம். ஆனா வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, திரும்பவும் வரலாம். இது நடுவுல இவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருந்தால, கிரௌடு சேர சேர அவருக்கு தைரியம் வருது. கத்துறாரு அந்த கூட்டம் வர வர, ஜால்ரா கேங் வர அர்ணவ் கிட்ட. ஏன்னா அர்ணவ் கிட்ட யாரோ அன்ஷிதா வந்தா வரப்போறாங்க, ஹாப்பியான்னு கேட்டா எனக்கு என்ன ஹாப்பி, விஷாலுக்கு தான் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தானே? அவனை தூக்கி போடு, பழசெல்லாம் தூக்கி போடுன்னு இவங்க அர்ணவ தானே சொன்னானுங்க. அவங்களும் வந்து விஷாலோட லவ்னு தானே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே இவ்வளவு விமர்சனமே வருது. அப்புறம் இவங்க பண்ணதுக்கு விமர்சனம் பண்ண ஃபுல் நெகட்டிவ்னுவாங்கல்ல, அந்த ஃபுல் நெகட்டிவ். இவங்க பண்றது ஃபுல் நெகட்டிவா பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி விமர்சனம் வந்தா வெளியில ஃபுல் நெகட்டிவா ஃபேஸ் பண்ணணும்னு உருட்டுவாங்க. ஆனா இவங்க தான் ஃபுல் நெகட்டிவா இருப்பாங்க. ஸோ அர்ணவ் அந்த இடத்துல சொன்னது கரெக்டு தானே? ஏன்னா வந்து இவங்க லவ்ன்ற லெவல்ல போயிட்டாங்க. இவன் ஒத்துக்கலனாலும், இவன் மழுப்பினாலும், மாத்தி உருட்டினாலும் பார்த்துட்டாங்களே நடந்ததை. அதுலயும் ஓவரா ரியாக்ட் பண்ணி, காதுல சொன்ன விஷயத்துக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணி அருண் அங்க எல்லாருக்கும் முன்னாடி காட்டி கொடுத்துட்டாருல. ஸோ மாட்டிக்கிட்டா அப்படி. மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப இவரு தான் சந்தோஷப்படணும். அது ஜென்யூன்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படி இல்ல. ஜென்யூன் சொல்றதுலயே ஒரு டுபாக் ஒரு வேலை இருக்குல்ல. அது உண்மையா இருந்தா ஏன்னா நீ ஏன்டா ஜென்யூன் சொல்ற? அப்ப ஜென்யூன் இல்லாம நிறைய சொல்றியாங்க அப்படின்ற கேள்வியும் வருது இல்ல. ஸோ உருட்டுகள்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க திரும்ப அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இதோட முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு கூட திரும்ப இதை பேசலாம், பேசப்படலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சாட்சனா வந்து அழுது வந்து பாத்தீங்கன்னா அது நெகட்டிவ் பிஆர் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்க கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கான காரணத்தையும் பார்க்க முடிஞ்சது இல்ல. அதுதான் நெகட்டிவ் பிஆரை பார்த்து அவங்க பயப்படுற அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் ஒரு எவிடன்ஸ். இங்க வித் பேப்பரோட காட்டுவேன்னு சொல்லிட்டு இவங்க சுனிதா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இதுவும் ஒரு எவிடன்ஸ் தான். இதையும் எடுத்துக்கணும். பேப்பரோட காட்டினாதான் எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. அதான் அப்பட்டமா தெரியுது. கைப்புண்ணுக்கு எது கண்ணாடின்னு அந்த மாதிரி தானே இருக்காது. ஸோ ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க. இன்னும் ஆவாங்க. இன்னும் என்னெல்லாம் உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.